Hi friends, I'm Harish. Welcome back to It's Pain Technical Support. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் நம்ம பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாமலேயே கார் கீஸ் வந்து ஆன் பண்ணிவிட்டு, அதாவது அசசரி மோடில் வந்து காரை நம்ம வச்சுட்டு ஹெட்லைட் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆடியோ செட் ஆன் பண்ணி சாங்ஸ் கேட்குறது, ரூஃப் லைட் அசம்பிளி ஆன் பண்ணிடுறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால காரில் எந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாமலேயே இந்த மாதிரி கீ மட்டும் ஆன் பண்ணிவிட்டு ஹெட்லைட்டோ இல்லை ரூஃப் லைட்டோ ஆடியோ சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கார் பேட்ரி வந்து ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகுது. அதாவது அதோடைய பவர் வந்து ஃபுல்லாகவே கம்மியாகுது. நார்மலாக நம்ம கார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் நடக்கணும். அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராங்க் பண்ண உடனே அந்த ஸ்டார்டர் மோட்டர் வந்து ஒர்க் ஆகணும். அப்படி அந்த மோட்டர் ஒர்க் ஆனதான் வந்து நம்மளோட கார் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போது அந்த ஸ்டார்டர் மோட்டருக்கு பேட்டரியிலேருந்து ஃபுல்லாக பவர் தேவை. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கீ மட்டும் ஆன் பண்ணிவிட்டு ஹெட்லைட்டோ இல்லை ஆடியோ சிஸ்டமு இந்த ரூஃப் லைட்டு இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த பேட்டரியோட பவர் வந்து ஃபுல்லாகவே ட்ரைன் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ட்ரைன் பண்ணுறதுனால நம்ம அந்த டைமில் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண நினச்சாலும் அந்த ஸ்டார்டர் மோட்டருக்கு தேவையான பவர் கிடைக்காதனால அது சரியாக ஒர்க் ஆகாதனால காரும் ஸ்டார்ட் ஆகாது. இந்த மாதிரி பண்ணுறதுனால 2 விஷயம் நடக்கும். ஒன்று, பேட்டரியோட லைஃப் டைம் வந்து குறையும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 100% இருக்கிற அந்த பேட்டரியை வந்து ஃபுல்லாகவே 0% கொண்டு வரும். மறுபடியும் 0லேருந்து மறுபடியும் 100% கொண்டு வரும். இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த பேட்டரியோட லைஃப் டைம் வந்து குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேட்டரியில் ஃபுல்லாக பவர் இல்லாமல் ஒரு 50%, ஒரு 30% பவர் இருந்தனால நம்ம அந்த டைமில் கிராங்க் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டார்டர் மோட்டர் வந்து தேவையான பவர் வந்து அதுக்கு கிடைக்காதனால அதை நம்ம மறுபடியும் கிராங்க் பண்ணுறதுனால அந்த ஸ்டார்டர் மோட்டர் வந்து ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அது சீக்கிரமாக வேலை செய்யாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நீங்கள் இந்த ஹெட்லைட்டோ இல்லை ஆடியோ சிஸ்டம்ஸ் ஆன் பண்ணி நீங்கள் சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை ரூஃப் லைட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சாலோ, நீங்கள் தாராளமாக கார் இன்ஜின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் அந்த ஆடியோ சிஸ்டம்ஸ் ஹெட்லைட்ஸு இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ எந்த பிரச்சனையும் ஆகாது. இந்த மாதிரி கார் பேட்டரி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த கார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜம்ப் ஷாட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜம்ப் ஷாட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேட்டரிக்கு இன்னொரு பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணி கொஞ்சம் பவரை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜம்ப் ஷாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த எக்யூப்மெண்ட் வாங்கி அதுவும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டரிக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்து நம்ம காரை ஸ்டார்ட் பண்ண வைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம காரை வந்து தள்ளி ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி நம்ம காரை வந்து தள்ளி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜம்ப் ஷாட்டர் அப்படின்னு 2வது ஆப்ஷன் சொன்னேன்ல, அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம். நமக்கு எப்போயாச்சும் வரப்போ தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் நம்ம அது அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஃப்ரீயாக இருப்போம். நம்ம ஷெட்டோ இல்லை சர்வீஸ் சென்டரோ கால் பண்ணி சொல்லுவோம். அவங்க வந்து நமக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதே நம்ம அவுட் ஸ்டேஷன் ஃபேமிலியோடு எப்போயாச்சும் வெளியே போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வேணால் நீங்கள் ஜம்ப் ஷாட் அந்த ஜம்ப் ஷாட்டரை வாங்கி வேணால் யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து உங்களுக்கு ரொம்ப நீட் இருக்குது அப்படின்னா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா அதை நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அது காஸ்ட் அதிகம்ன்றதுனால. நீங்கள் இந்த மாதிரி வெளியே போயிட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. கார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணலாம். கார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாமல் அசசரி மோடில் ஹெட்லைட்டோ இல்லை ஆடியோ சிஸ்டமோ யூஸ் பண்ணுறது தவிர்த்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதனால் நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் டிரைவருக்கோ இல்லை ட்ரைவ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.